தமிழ்நாடை பத்தி நம்ம பேசும்போது இந்த ஒரு விஷயத்த அவ்வளவு எளிமையா கடந்து போகவே முடியாது. தஞ்சை பெரிய கோயில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, தமிழர்களுக்கும் இதுதான் அடையாளம். 1003வது வருஷம் முதலாம் ராஜராஜ சோழன் அவர்களால் இந்த ஒரு கோயிலோட கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்படுது. சரியா 7 வருஷம் கழிச்சு 1010வது வருஷம் இந்த ஒரு பிரம்மாண்டம் கட்டியும் முடிக்கப்படுது. இவரோட குருவான கருவூலார் சித்தருக்கும் ராஜராஜ சோழனுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இந்த கோவிலுக்கு ஒரு சாபமும் கிடைக்குது. கோவில் கட்டப்பட்டு குடமுழக்கு நடத்தப்படுறதுக்காக திட்டமிடப்படுது. அப்போ புரோகிதம் படி சமஸ்கிருதத்துல தான் குடமுழக்கு நடத்தணும்னு ராஜராஜ சோழன் சொல்றாரு. ஆனா தமிழ்ல தான் நடத்தணும்னு கருவூலார் சித்தர் சொல்றாரு. கடைசியா இந்த கோயிலோட குடமுழக்கு சமஸ்கிருதத்துல நடத்தப்படுது. இதுல கோபம் அடைஞ்ச கருவூலார் சித்தர் இந்த கோவிலுக்கு ஒரு சாபத்தையும் கொடுக்கிறாரு. ஆட்சி அதிகாரத்தோட நான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு மமதையோட ராஜகோபுர வாசல் வரியா பெருவுடையார சந்திக்க வரவங்க ஒன்னு இறந்துருவாங்க, இல்லைன்னா அவங்களோட ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படிங்கறது அந்த சாபம் மட்டும் கிடையாது, அந்த கோயிலோட ஐதீகம். இந்த ஒரு சாபத்தின் மீதான நம்பிக்கை எப்ப ரொம்ப அதிகமாகுதுன்னா 1984வது வருஷம் அக்டோபர் மாசம் ராஜராஜ சோழன் அவர்களோட அந்த அரியணை ஏறிய 1000வது பொன்விழா கொண்டாட்டத்துல அவரோட திருவுருவ சிலையை திறக்கிறதுக்காக இந்திரா காந்தி அம்மையாரும் அன்றைய தமிழக முதல்வரான எம்ஜிஆர் அவர்களும் ராஜகோபுரம் வாசல் வழியா கோயிலுக்குள்ள போறாங்க. இந்த ஒரு நிகழ்வு நடந்து சரியா 2 மாசத்துல எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு இறந்தும் போறாங்க. இது மட்டும் இல்ல, சரியா அதே மாசம் அக்டோபர் 31ஆம் தேதி இந்திரா காந்தி அம்மையார் சுட்டு கொல்லப்பட்டார். இந்த ஒரு நிகழ்வு தமிழக அரசியல்வாதிகள்கிட்ட இந்த சாபத்தின் மீதான பயத்தை ரொம்பவே அதிகப்படுத்து. அது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, சரியா 2010வது வருஷம் தஞ்சை பெரிய கோயிலோட 1000வது பொன்விழா நடக்குது. இதுக்கு அன்றைய முதல்வரான முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வராங்க. ஆனா ராஜகோபுரம் பாதையை பயன்படுத்தாம வேறொரு மாற்றுப்பாதை அமைச்சு உள்ள வராங்க. என்னதான் மாற்றுப்பாதை அமைச்சு இந்த ஒரு சாபத்தை பொய்யாக்கிடலாம்னு நினைச்சாலும் இந்த நிகழ்வு நடந்து சரியா 1 வருஷம் கழிச்சு 2011ல நடந்த தேர்தல்ல திமுக படு தோல்வி அடையுது. வெறும் 26 இடங்கள்ல வென்று எதிர்கட்சியா இருக்கிறதுக்கான தகுதியை கூட இழக்குது. இந்த ஒரு கோயிலை கட்டின ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டி சரியா 4 வருஷத்துல 1014வது வருஷம் இறந்துட்டாரு அப்படிங்கறது கல்வெட்டுல இருக்கு. ஆனா அவர் எப்படி இறந்தாருங்கிறது எந்த ஒரு சோழர் கால கல்வெட்டுலயும் கிடையாது. ஒரு மன்னனோட மரணம் மர்மமாக்கப்பட்டது வரலாற்றிலே இதுதான் முதன்முறை. இத பத்தி இன்னும் டீட்டெயில் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கங்க.